ஓடு நடப்போம். எங்கே தான் போனானோ இந்த பையன், காலேருந்து தேட்டிருக்கான், ஆளே காணும். இந்த அடிக்கிற வெளிக்கு எங்கே தான் போகிறானோ இவன். சே, இது வெளியே போகவே தோண மாட்டேங்குது. பால் பால் எங்கே இருக்க பால்? என்னப்பா? எங்கே பால் இருக்க? இங்கே தான்ப்பா இருந்தேன். பால் நான் உன்னை தேடிட்டே பாரு. எங்கே பால் இருந்த? வீட்டில் இல்லையே பால் நீ? இல்லைப்பா, இங்கே தான் இருந்தேன். சரி, உன்னை தாத்தா வீட்டுக்கு கிளம்பிட்டியா சொன்னீங்க, ஏன் உனக்கு கிளம்பாம இருக்க? தாத்தா வீட்டுக்கா? நான்லாம் வரல. இந்த வெயிலில் யார் வர்றது? நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ஏய், தாத்தா வீட்டில் வந்து மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, சிக்கனு, மட்டனு, அதுவும் இல்லாமல் காடை, கவுதாரி, நண்டு, எறா, சொரா, புட்டு அத்தனையும் செஞ்சிருக்காடா. அதுவும் ஸ்பெஷலாக உனக்கு நாட்டு கோழி குழம்பு சொல்லிக்காரடா. என்னது கறி குழம்பா? நானும் வரேன். என்னை விட்டு எங்கே போகிறீங்க? நீ தாடா கூட வர. சரி போகலாமா? நீங்கள் எங்கே வரீங்க? நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் போகிறோம். டேய், நீங்கள் சின்ன பசங்கன்னா உங்களுக்கு வழி தெரியாது, நான் வரேன்டா கூட. நாங்கள் வாலிப பசங்க, நாங்கள் போயிட்டு வரோம். டேய், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஒன்றும் சின்ன பசங்க தான், நீங்கள் மறந்துடுவீங்க போகிற வழிய. அங்கிள் நாங்கள் பார்த்துக்குறோம் அங்கிள். டேய், நீங்கள் மறந்துடுவீங்கடா. நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, போன உடனே தாத்தா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுங்க என்ன? சரிங்க அங்கிள். டேய் வாடா, அந்த கடைக்கு போயிட்டு போயிடலாம். எந்த கடை? அதான்டா அந்த கடை. சரி வா போகலாம். டே 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 இருறா, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற? ஆ சரி வா போகலாம். டேய் இன்னாதுரா இது? கடை லாக் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், கடை லாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? சரி வா, தாத்தா வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு வழி தெரியாது. உனக்கு தெரியும் தன்ற நான் வந்தேன். அடப்பாவி, உனக்கு தெரியும் தானே நானும் வந்தேன். சரி வா, கூகுள் கிட்ட கேட்கலாம். சரி கேளு கேளு. தாத்தா வீட்டுக்கு செல்வதற்கு வழி தெரியவில்லை. மன்னிக்கவும், தாத்தா வீட்டிற்கு வழி செல்ல தெரியாது. டே இப்படி கேட்டால் எப்படா தெரியும்? ஜோசப் தாத்தா வீட்டுக்கு வழி செல்வதற்கு எப்படின்னு கேள்றா. ஜோசப் தாத்தா வீட்டுக்கு செல்வதற்கு வழி. மன்னிக்கவும், ஜோசப் தாத்தா வீட்டிற்கு வழி செல்ல தெரியாது. டே இப்படி கேட்டால் எப்படா தெரியும்? ஜோசப் தாத்தா அம்மா வீட்டுக்கு செல்வதற்கு வழின்னு கேள்றா. ஜோசப் தாத்தா அம்மா வீட்டுக்கு செல்வதற்கு வழி. தயவு செய்து முதலாவது ரீசார்ஜை செய்யவும். ஏன்டா ரீசார்ஜ் கூட பண்ண மாட்டேன்? சரி ஃபோனை கொடு, எங்கள் அப்பாவுக்கு நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணு. ஹலோ, எங்கடா இருக்க பால்? தாத்தா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு ஃபோன் பண்ணியிருக்காரு, நீங்கள் எங்கடா இருக்கீங்க? பா எங்கள் போகிற வழியில் ஒரு கடை முன்னாடி மாட்டிக்கணும், வழி வேறு மறந்துச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா? சரி, கூகுள் லைவ் மேப் லொக்கேஷன் அனுப்புங்க, வரேன். இதோ அனுப்புகிறேன்ப்பா. எந்த கடை முன்னாடிலாம் வந்து நிற்கிறீங்க? நான் அப்பயே சொன்னல, என் கூட வாங்கினேன். எதுக்கு இது தேவையில்லாத வேலை உங்களுக்கு? நீங்கள் அப்பயே வர சொல்லும் போதே வந்திருக்கலாம்ல கூட. அங்கிள் நான் அப்பயே சொன்னேன், உங்கள் பையன் தான் இந்த கடைக்கு போகலான்னு கூட்டின்னு வந்தான், அதனால தான்ற எங்கள் அப்பாவே நான் கட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொன்னான் அங்கிள். பா இல்லைப்பா, அவன் போய் சொல்கிறான்ப்பா, நம்பாதீங்கப்பா அவனை. டேய், நான் அப்பயே சொன்னல, என் கூட வந்துருந்தீங்கன்னா இந்த வேகாத வெயில இந்த கடை முன்னாடி நிற்க வேண்டிய அவசியமே வந்திருக்காதுடா. சரி வாங்க, தாத்தா வீட்டுக்கு போகலாம். அங்கிள் கறி குழம்பு காலியாகிட்டு இருக்காது இல்லை? தாராளமாக இருக்கு, வா போய் சாப்பிட்லாம். வாங்க. இயேசு நம்மோடு கூட நடக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாமோ பாதை மாறி செல்கிறோம். நாம் அவரை விரும்பி கூப்பிட்டோமானால் அவர் நம்மோடு என்றும் நடக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவோடு கூட நடப்போம். Begin as நடப்பேன்.